அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் காசி தமிழ் சங்கத்திற்கு இலவசமாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்களை சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான காசி தமிழ் சங்கத்திற்கு சுற்றுலா செல்வதற்காக பதிவு செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டுக்கான காசி தமிழ் சங்கத்திற்கு சுற்றுலா செல்வதற்காக விண்ணப்பிப்பதற்கும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.kasitamil.iitm.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்டர்ல வரக்கூடியது. காசி தமிழ் சங்கத்திற்கு சுற்றுலா செல்வதற்கு பதிவு செய்வதற்கான இணையதளம். இந்த வெப்சைட்ல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த மெனுலேயே முகப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த காசி தமிழ் சங்கம் பற்றிய விவரங்களை கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல 2 லாங்குவேஜ்ல கொடுத்திருக்காங்க, ஆங்கிலம் மற்றும் தமிழ். நீங்க தமிழ் செலக்ட் பண்ணி இதற்கான முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். காசி தமிழ் சங்கம் 2ஆம் பதிப்பு கல்வி அமைச்சகத்தால் 17/12/2023 முதல் 30/12/2023 வரை வாரணாசியில் உள்ள நமோ காட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. முந்தைய ஆண்டை போலவே IIT மெட்ராஸ் மற்றும் BHU ஆகியவை அமைப்பு நிறுவனங்களாக இருந்தன. மேலும் மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் பல அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் பங்கேற்புடன் முழு அரசாங்க அணுகுமுறையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரயில்வே அமைச்சகம், IRCTC, கலாச்சாரம், சுற்றுலா, ஜவுளி அமைச்சகங்கள் மூலம் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள், உணவு பதப்படுத்தல், காயர் போர்டு மூலம் MSME மற்றும் KVIC போன்ற UP அரசு மற்றும் வாரணாசி நிர்வாகத்தின் துறைகள் பல்வேறு அமைச்சகங்களை ஒழுங்குபடுத்தி முக்கிய பங்கு வகித்தன. தற்போது காசி தமிழ் சங்கம் 3.0 மைய கருத்துடன் இந்த ஆண்டின் மைய கருத்தாக இந்திய மருத்துவ முறையான சித்த மருத்துவம், செம்மொழி தமிழ் இலக்கியங்கள் மற்றும் நமது நாட்டின் கலாச்சார ஒற்றுமைக்கு அகத்திய முனிவரின் பங்களிப்புகள் என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இவ்வாண்டின் காசி தமிழ் சங்கமானது பிரயாக்ராஜ் சங்கத்தில் மகா கும்ப விழா மற்றும் அயோத்தி ராம ஜென்ம பூமி கோவிலின் கும்பாபிஷேகம் ஆகிய 2 நிகழ்வுகளுடன் இணைந்துள்ளது. பங்கேற்பாளர்கள் சங்கத்தில் புனித நீராடவும் அயோத்தி கோயிலை தரிசிக்கவும் அழைத்து செல்லப்பட உள்ளனர். மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் மற்றும் கலைஞர்கள், தொழில் முனைவோர்கள், பெண்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் 1000 பங்கேற்பாளர்கள் இந்த ஆண்டு பங்கேற்கின்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களில் இருந்து 200 தமிழ் மாணவர்களும் கூடுதலாக அழைத்து செல்லப்பட உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் வாரணாசி, பிரயாக்ராஜ், அயோத்தியில் உள்ள சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவார்கள். அப்புறம் இதுக்கான அட்டவணை கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த மெனுவிலேயே அட்டவணை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதற்கான அட்டவணை விவரம் கொடுத்திருப்பாங்க. ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. பயணம், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து பயணம். புறப்படும் நாள் 13/2/2025 வியாழன். புறப்படும் நிலையம் சென்னை. புறப்படும் நேரம், வந்து சேரும் நிலையம், வந்து சேரும் தேதி போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் 13ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து, 16ஆம் தேதி கோவையிலிருந்து, 17ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து, 19/2/2025 மீண்டும் சென்னையிலிருந்து. வந்து சேரும் நிலையங்கள் வாரணாசி. வந்து சேரும் நேரம் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டைம் ஷெட்யூல்ல தான் உங்களை அழைத்து செல்வார்கள். அப்புறம் தமிழ்நாட்டிற்கு திரும்பும் பயணம் 18/2/2025 வாரணாசியிலிருந்து சென்னைக்கு, 19/2/2025 வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி, 21/2/2025 வாரணாசியிலிருந்து கோவை, 23/2/2025 அன்று வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி, 24/2/2025 அன்று வாரணாசியிலிருந்து சென்னை. வந்து சேரும் நேரம், வந்து சேரும் தேதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. செல்வதற்கு விருப்பமுள்ளவர்கள் இந்த அட்டவணைகளை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் நிகழ்வுகள் கொடுத்திருக்காங்க. நிகழ்வுகள் ஆங்கிலம், தமிழ் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க தமிழ் மொழியை செலக்ட் பண்ணி தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தில் தோய்தல். நமோ காட்டில் உள்ள சிறப்பாக அழகுபடுத்தப்பட்ட அரங்கில் நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசின் கலாச்சார குழுக்கள் நிகழ்ச்சிகளை நடத்தலாம். ஒரு நாளைக்கு 5000 உள்ளூர் பார்வையாளர்களை இது ஈர்க்கும். வாகனங்களும் உள்ளூர் மக்களும் எளிதில் அணுகக்கூடிய சாலை வசதிகளை கொண்ட இங்கு திறந்தவெளி கலையரங்கம், கண்காட்சிகளுக்கான இடவசதிகள் உள்ளன. அப்புறம் உள்ளூர் கலைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுகள், தமிழ் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நிரல் பாத்தீங்கன்னா திருப்பி இந்த மெனுவிலேயே இந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ், அதாவது நிகழ்ச்சி நிரல் தமிழ், ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க தமிழ்ல வாசித்து புரிந்து கொள்ளலாம். வாரணாசியில்
உள்ளூர் சுற்றுலா பயணம் ஒரு நாள் காலை 5:45 மணி வாரணாசி ரயில் நிலையத்தில் பங்கேற்பாளர்களுக்கு வரவேற்பு 9:30 முதல் 11:30 வரை காசி விஸ்வநாதர் அன்னபூரணி அம்மா அன்னை விஷாலாட்சி கோயில்கள் தரிசனம் அந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாசித்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்புறம் பாடக்குறிப்பு, அதாவது பாடக்குறிப்பு நூல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தமிழர் மரபில் காசி அப்படிங்கிற ஒரு புக் PDF ஃபார்மேட்ல ஓபன் ஆகும். இதை நீங்க தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். இதில் பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காசி தமிழ்ச்சங்கம் பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக, அதாவது இந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி நிரல்களில் பங்கேற்பதற்கு இலவசமாக அழைத்து செல்வதற்கு பதிவு செய்வதற்காக இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு பேஜ் ஓபன் ஆகும். இதுல முக்கிய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். வினாடி வினா போட்டியின் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றிய வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். மேலும் தேவையான வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்காக இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும். அதாவது இந்த வெப்சைட்ல ஏதாவது அப்டேட் கொடுத்திருப்பாங்க, நீங்க அடிக்கடி இந்த வெப்சைட்டை செக் பண்ண வேண்டும். வினாடி வினா போட்டிக்கு தேவையான பாடக்குறிப்பு நூல் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே மெனுல பார்த்ததுதான் பாடக்குறிப்பு நூல். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய புக்கை தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் உங்களுக்கான வினாடி வினா போட்டிக்கு தேவையான கேள்விகள் கேட்கப்படும். பதிவு செய்வதற்காக டிராவல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அதாவது பயண வகை. பயண வகையில 5 வகையான பயண வகை இருக்கு. மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் முதல் பயண வகை. இரண்டாவதாக விவசாயிகள் மற்றும் கைத்தொழில் கலைஞர்கள். மூன்றாவதாக தொழிலாளர்கள், சிறுதொழில் முனைவோர், பெண்கள், சுயவிதவி குழுக்கள், முத்ரா கடன் பயனாளிகள். ஐந்தாவதாக தொடக்கம், புதுமை, கல்வி, தொழில்நுட்ப ஆராய்ச்சி. இந்த மாதிரி 5 வகையான பயண வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு தகுதியான பயண வகையை நீங்கள் கிளிக் செய்து அதன் பிறகு பர்சனல் டீடைல்ஸ், அதாவது தனிப்பட்ட தகவல்கள் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், வயது, பாலினம், மேல் ஃபீமேல் கொடுத்திருக்காங்க. உங்க பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடர்பு விவரங்கள், அதாவது கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்கிறாங்க. மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண், மாநிலம், மாவட்டம். மின்னஞ்சல் முகவரி கண்டிப்பாக எழுத வேண்டும். இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே பின்னர் அடங்கி வைக்கப்படும். அப்புறமா ஐடென்டிபிகேஷன், அதாவது அடையாளம் கேட்கிறாங்க. காசிக்கு முன்னரே சென்றுள்ளீர்களா? எஸ், நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆதார் சான்று, ஆதார் எண் என்டர் செய்ய வேண்டும். அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள் கேட்கிறாங்க. கல்லூரி, பல்கலைக்கழகம், விருப்பம் உள்ள துறை அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. பள்ளியின் வகையை தேர்ந்தெடுக்கவும். அப்புறம் ப்ரொஃபஷனல், தொழில் வகைகள் கேட்கிறாங்க. பயிற்சி துறை, தொழிலின் வகை, ஆன்மீக விருப்பம், அப்புறம் பிசினஸ் டீடைல்ஸ் கேட்கிறாங்க. இதெல்லாமே இருக்கிறவங்க அந்தந்த தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். புறப்படுதல் விவரங்கள், ஆவண பதிவேற்றம் கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃபுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் அந்த செக்யூரிட்டி கோடு கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டார், ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்திருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா நீங்க ஃபில் பண்ண வேண்டும். அதாவது ஒரு சில ஆப்ஷன்ல எல்லாம் ரெட் கலர்ல ஸ்டார் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மேண்டேட்டரியா என்டர் பண்ணக்கூடிய வகை. மற்றவைகள் எல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்க இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். வினாடி வினா போட்டியின் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றிய வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்காக இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும். அதாவது இந்த வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் கொடுத்திருப்பாங்க. வினாடி வினா போட்டிக்கு தேவையான பாடக்குறிப்பு நூல் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த லிங்க் கொடுத்திருக்காங்க. இதுலயும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மெனுலேயே ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த மெனுலேயே பாடக்குறிப்பு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா PDF ஃபார்மேட்ல ஒரு பாடநூல் உங்களுக்கு திரையில் தோன்றும். அதை தெளிவாக ரீட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் உங்களுக்கான வினாடி வினா போட்டிகளுக்கான கேள்வி கேட்கப்படும். ஃபைனலா இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யப்படும். அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. வினாடி வினா போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும். இலவசமாக காசி சென்று வரலாம். மத்திய கல்வி அமைச்சகம் நடத்துகின்ற இந்த காசி தமிழ்ச்சங்கத்திற்கு இலவசமாக சுற்றுலா செல்வதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.